வேலைக்கு போன நான் என் வாழ்க்கையை மாறும் என்று நினைக்கவே இல்லை. அந்த ஒரு பார்வை என் விதியை எழுதியது. இந்த கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. மிஸ் பண்ணாம கேளுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம். என் பெயர் தமிழினி. நான் ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்த பெண். அப்பா அம்மா எல்லாம் என்னை படிக்க வைக்க எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் தெரியுமா? அந்த நாள் என் வாழ்க்கையின் முக்கியமான நாள். பெரிய எம்என்சி நிறுவனத்தின் இன்டர்வியூ. காலை நேரம் வெயில் மெதுவாக படர்ந்தது. தமிழினி அழகான லைட் பிங்க் கலர் சல்வார் அணிந்து நெருடலோடு நிறுவன வாசலில் நின்று கொண்டிருக்கின்றாள். குட் மார்னிங் மேம். Please have a seat. Our CEO will meet you in 5 minutes, ma'am. என்று ரிசப்ஷனிஸ்ட் தமிழினியை அழைத்து உட்கார சொல்கின்றாள். தமிழினி நாற்காலியில் அமர்ந்து தன் சர்டிபிகேட்டுகளை சரிபார்த்து கொண்டிருக்கின்றாள். இதயம் ஜெட் வேகத்தில் அவளுக்கு துடிக்கின்றது. அந்த நேரத்தில் அவள் கண்களுக்கு முன்னால் தோன்றுகிறார் அர்ஜுன். அந்த நிறுவனத்தின் இளம் CEO. உயரமான தோற்றம், நீட் ஃபார்மல் ஷூ, கான்பிடன்ட் வால்க், கண்ணில் ஓர் மென்மையான வசீகரம். இவர்தான் சிஇஓவா? என்ன ஒரு ஸ்டைல் என்று தமிழினி தன்னுள்ளே நினைத்துக் கொள்கின்றாள். ஹாய் மிஸ் தமிழினி, ரைட்? பிளீஸ் கம் இன். சிஇஓ உள்ளே அழைக்கின்றார். தமிழினி கையை பிசைந்து கொண்டே உள்ளே செல்கின்றாள். அர்ஜுன் சர்டிபிகேட்டுகளை பார்த்து கொண்டே, உங்களோட ரெஸ்யூம் ரொம்ப இம்ப்ரெசிவ். என்னோட டீமுக்கு நீங்க ரொம்ப தேவையானவர் மாதிரி தெரியுறீங்க. தமிழினி தன்னுடைய பதிலை நாணயத்தோடு சொல்கின்றாள். அவளது குரலில் நேர்மை, முகத்தில் நம்பிக்கை. அர்ஜுன் கவனிக்கின்றான். அவளது சிம்பிளிசிட்டி தான் அவனை கவர்கின்றது. அர்ஜுன் ஒரு நிமிடம் அவளது கண்களை பார்த்து சிரிக்கின்றான். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ் தமிழினி, யூ ஆர் செலக்டட். தமிழினி கண்களில் ஒளி பரவுகின்றது. தேங்க்யூ சார் என்று கூறுகின்றாள். மிஸ் தமிழினி, நீங்க நாளைக்கே வந்து வேலையில ஜாயின் பண்ணணும், ஓகேவா? உங்களுக்கு தங்க குவார்டர்ஸ், ஃபுல் மீல்ஸ் ஃப்ரீ, கம்பெனி கேப்ல பிக்கப் அண்ட் டிராப் எல்லாமே நாங்களே டேக் கேர் பண்றோம். நீங்க உங்க வேலையில மட்டும் கான்சென்ட்ரேஷன் பண்ணா போதும் என்று அர்ஜுன் சொல்ல, தமிழினி சில வினாடிகள் நம்ப முடியாமல் அவனை பார்த்து கொண்டே நிற்கின்றாள். சார், நான் கஷ்டப்பட்டு இவ்வளவு நாள் ஸ்ட்ரகிள் பண்ணேன். எவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் நான் டிசர்வ் பண்ணேனா கூட தெரியல. அவளது கண்களில் கண்ணீர் துளிகள் வழிகின்றது. அர்ஜுன் மெதுவாக டிஷ்யூவை கொடுத்து, யூ டிசர்வ் மோர் தென் திஸ் தமிழினி. நாங்க உங்க மாதிரி சின்சியர் ஆளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் என்று கூற, தமிழினி கண்ணீரை துடைத்து கொண்டு மெதுவாக சிரிக்கின்றாள். அந்த நிமிடம் அவளது வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குகின்றது என்று அவளுக்கு உணர்வு வருகின்றது. மறுநாள் காலை சூரியன் மெதுவாக எழுந்து நகரம் உயிர் பெறும் நேரம். தமிழினி கம்பெனி கேபில் வந்து பெரிய கிளாஸ் பில்டிங்கை பார்த்து ஒரு ஆழ்ந்த சுவாசம் விடுகின்றாள். இந்த நாளுக்காக நான் எவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தேன். அம்மா இப்போ என்னைய பார்த்தா எவ்வளவு ப்ரௌடா ஃபீல் பண்ணுவாங்க என்று தமிழினி தன் மனதுக்குள் நினைத்துக் கொள்கின்றாள். அவள் உள்ளே வரும்பொழுது HR டீம் மேனேஜர்ஸ் எல்லாம் வெல்கம் மிஸ் தமிழினி என்று கை தட்டி கொண்டே வரவேற்கிறார்கள். அவளுக்கு ஒரு அழகான ஃப்ளவர் பொக்கே, வெல்கம் கிட் கொடுக்கிறார்கள். அந்த நிமிடம் தமிழினி கண்களில் சந்தோஷ கண்ணீர் மிதக்கின்றது. நீங்க டீம்ல வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்க எல்லாரும் உங்க ஒர்க்க பார்க்க காத்துட்டு இருக்கோம். தமிழினி மெதுவாக சிரித்து, தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிவன், என்னோட பெஸ்ட நான் ட்ரை பண்றேன் என்று கூறுகின்றாள். அந்த நேரத்தில் கிளாஸ் கேபினில் இருந்து அர்ஜுன் வெளியே பார்த்து கொண்டிருக்கின்றான். தமிழினியின் நர்வஸ் ஸ்மைல், அவளது பொலைட் பாடி லாங்குவேஜ் எல்லாம் அவனை கவர்கின்றது. இவளோட அழகு வேற மாதிரி தான், ஆனா என்னைய கவர்றது அவளோட ஐஸ் இன்னசென்ஸ் தான் என்று அர்ஜுன் தன் மனதிற்குள் நினைத்துக் கொள்கின்றான். அவள் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் போய் சுற்றி பார்க்கும் போதும் அர்ஜுன் தொலைவில் இருந்து அப்சர்வ் பண்ணி கொண்டே இருக்கின்றான். அவளது முகத்தில் ஒரு சொல்ல முடியாத புன்னகை. மாலை நேரம். தமிழினி தனது டெஸ்கில் அமர்ந்து ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் எழுதி கொண்டிருக்கின்றாள். அர்ஜுன் சும்மா ஒரு காரணம் சொல்லி அவள் அருகே வந்து, ஃபர்ஸ்ட் டே எப்படி இருந்தது, கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றீங்களா என்று கேட்கின்றான். தமிழினி சிறிய சிரிப்புடன், சூப்பர் சார், நான் எதையும் எதிர்பார்க்கல. ஆனா இந்த கம்பெனி என்னைய ஃபேமிலி போல ட்ரீட் பண்ணுது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்று கூற, அர்ஜுன் மெதுவாக தலையசைத்து, தட்ஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஐ வாண்டட். உங்க மாதிரி ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள் ஹாப்பியா இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான். அந்த சில வார்த்தைகள் தமிழினியின் மனதிற்குள் எங்கோ பதிகின்றது. முதல் நாள் தான், ஆனால் அவளுக்கு ஒரு நெருக்கமான உணர்வு வந்துவிட்டது. அர்ஜுனுக்கு தெரியாமல் அவளது சிரிப்பும் பேசும் விதமும் அவன் மனதில் ஒரு விதமான ஈர்ப்பை உருவாக்குகின்றது. அந்த ஈர்ப்புதான் நாளுக்கு நாள் காதலாக மாறப்போகின்றது என்று இருவருக்குமே தெரியவில்லை.
தமிழினி புதிய ப்ராஜெக்டில் வேலை பார்க்க ஆரம்பிக்கின்றாள். முதல் வாரம் எல்லாம் நன்றாகத்தான் போகின்றது. ஆனால் ஒரு நாள் கிளைண்ட் மீட்டிங்க்கு முன் அவள் ஒரு பெரிய பிரசன்டேஷன் செய்ய வேண்டி வருகின்றது. அந்த நாள் காலை அவ ரொம்ப நர்வஸா இருக்கா. நான் இத தவறா பிரசன்ட் பண்ணிட்டா என்னைய ஜாப்ல இருந்து நீக்கிடுவாங்களா என்ன என்று மனத்திற்குள் நினைத்துக் கொள்கின்றாள். அந்த நேரத்தில் அர்ஜுன் அவளது டேபிளுக்கு வந்து, தமிழினி பிரசன்டேஷன் ரெடியா என்று கேட்கின்றார். தமிழினி சற்று பதட்டமாக, ரெடி சார், பட் நான் கான்பிடென்டா இல்ல. அர்ஜுன் புன்னகையுடன், கம் வித் மீ. அவளை கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு அழைத்து சென்று, நான் உங்களுக்கு பிராக்டிஸ் பண்ண சொல்லித்தரேன், பிரசன்டேஷன் எப்படி பண்ணணுங்கிறதையும் சொல்லித்தரேன், உங்க பிரசன்டேஷனை ரன் த்ரூ பண்ணுங்க, நான் ஃபீட்பேக் சொல்றேன் என்று கூற, தமிழினி அவளால் முடிந்தவரை பேசுகின்றாள். சில மிஸ்டேக்ஸ் பண்ணுகின்றாள். ஆனால் அர்ஜுன் அவளை சிரமம் இல்லாமல் கரெக்ட் பண்ணி டிப்ஸும் கொடுக்கின்றான். லுக், உங்க ஸ்ட்ரென்த் கிளாரிட்டி தான், அதை யூஸ் பண்ணுங்க. நீங்க உங்க மேல நம்பிக்கை வச்சீங்கன்னா எல்லாரும் உங்களை நம்புவாங்க என்று அர்ஜுன் கூறுகின்றான். தமிழினி அந்த வார்த்தையை மனதில் எடுத்துக்கொண்டு மீட்டிங்கில் ஒரு பர்ஃபெக்ட் பிரசன்டேஷனை கொடுக்கின்றாள். அனைவரும் கைத்தட்டுகிறார்கள். அந்த நாளிலிருந்து தமிழினிக்கு ஜாபில் கான்பிடன்ஸ் அதிகரிக்கின்றது. தினசரி ஆபீஸ் இன்டராக்ஷனில் தமிழினி ஸ்லோலி அர்ஜுனை ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிக்கின்றாள். அவன் சார் என்றாலும் அவன் சிம்பிள் அண்ட் கேரிங் நேச்சர் அவளை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுகின்றது. மாலை நேரங்களில் சில சமயம் அவன் அவளோடு பேசுவான். டுடேஸ் ஒர்க் எப்படி இருந்துச்சு, லஞ்ச் சாப்பிட்டீங்களா, அப்படி கேஷுவல் கேர் எடுத்து கேட்பது தமிழினிக்கு ஒரு பாதுகாப்பான உணர்வை கொடுத்தது. ஒரு நாள் மாலை எல்லோரும் வீட்டுக்கு போய்விட்டார்கள். தமிழினி லேட்டாக ஒரு ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருந்தது. அர்ஜுன் கேபினில் இருந்து வந்து, ஸ்டில் ஒர்க்கிங், நீங்க கேபை மிஸ் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். தமிழினி சிரித்து கொண்டே, சரி சார், இன்னும் 2 பேஜஸ் மட்டும்தான், இன்னைக்கே சப்மிட் பண்ணணும் என்று கூற, அவன் டேபிளுக்கு அருகே வந்து அமர்ந்து, டேக் யுவர் டைம், நான் வெயிட் பண்றேன், யூ ஃபினிஷ், நான் டிராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போறேன் என்று கூறுகின்றான். அந்த சைலன்ஸில் தமிழினி கொஞ்சம் தைரியமாக அவனுடன் பேச தொடங்குகிறாள். சார், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க வந்திருக்கேன் தெரியுமா? என் அப்பா ஒரு லாரி டிரைவர். நான் காலேஜ் ஃபீஸ் பே பண்ண ஜாப் பண்ணேன். எவ்வளவு இன்சல்ட், எவ்வளவு ஸ்ட்ரகிள் இருந்தும் என்னோட எஜுகேஷனை கம்ப்ளீட் பண்ண. அவளது குரலில் கண்ணீர் கலந்து பேச தொடங்குகின்றாள். என் லைஃப்ல யாரும் சப்போர்ட் பண்ணல, நான் சிங்கிளா ஃபைட் பண்ணேன் சார். அர்ஜுன் அவளது கண்ணீர் நிறைந்த கண்களை பார்த்து மெதுவாக சொல்கின்றான். தமிழினி, நீங்க ஆல்ரெடி ஒரு ஃபைட்டர் தான். உங்க ஸ்ட்ரகிள் தான் உங்களை இவ்வளவு தூரம் ஸ்ட்ராங் ஆக்கியிருக்கு. ஃப்ரம் நவ் உங்க ஸ்ட்ரகிள் உங்க ஹாப்பினஸா மாறணும். அந்த ஹாப்பினஸ் கிடைக்க நான் உங்க பக்கத்துல இருக்கேன், ஓகேவா? அந்த வார்த்தைகள் தமிழினியின் மனதை உருக செய்கின்றது. அவள் அந்த நிமிடம் முதல் அர்ஜுனை தன் முதலாளி என்று மட்டும் பார்க்கவில்லை. அவள் மனதிற்குள் அவர் மீது ஒரு விதமான நம்பிக்கை, ஒரு எமோஷனல் கனெக்ஷன் உருவாகின்றது. அந்த இரவு தமிழினி வீட்டுக்கு போகும்போது காரில் இருவரும் சைலன்ஸாக இருக்கிறார்கள். ஆனால் அந்த சைலன்ஸ் ஒரு புதிய சாப்டரை எழுதுகின்றது. தமிழினி மனதிற்குள், நான் இவ்வளவு நாளா யாரிடமும் என்னோட லைஃப பத்தி ஓப்பனா பேசினதே இல்லை. ஆனா சார் கிட்ட சொல்லும் போது எனக்கு ஒரு நிம்மதி என்று மனதிற்குள் நினைத்துக் கொள்கின்றாள். அர்ஜுன் டிரைவிங் செய்யும் போது அவளை பார்த்து ஒரு ஸ்மால் ஸ்மைல் செய்கின்றான். அந்த ஸ்மைலில் தான் அவர்களது காதலின் முதல் படியாகின்றது. அர்ஜுன் தமிழினிக்கு ஒரு சர்ப்ரைஸ் ட்ரிப் பிளான் செய்கின்றான். நம்ம வேலை ஸ்ட்ரெஸ் எல்லாம் மறக்க நீங்க என்ஜாய் பண்ணணும் என்று கூறுகின்றான். அவர்கள் ஒரு அழகான ஹில் சைட் ரெசார்ட்டுக்கு செல்கின்றார்கள். சுற்றிலும் மலைகள், குளிர் காற்று, ரொம்ப ரொமான்டிக் அட்மாஸ்பியர். மாலை நேரம் இருவரும் கேம்ப் ஃபயர் அருகே அமர்ந்து பேசுகிறார்கள். அர்ஜுன் சிறிய அளவு ட்ரிங்கை எடுத்து கொள்கின்றான். ஆனால் அந்த ட்ரிங்க்ஸ் அதிகமாகி போதையில் தடுமாற ஆரம்பிக்கின்றான். தமிழினி சற்று பயந்து, அர்ஜுன் போதும், ரூமுக்கு போலாம் வாங்க என்று கூப்பிட, அர்ஜுன் நடத்தை சற்று மாறிவிடுகின்றது. அவன் கண்ட்ரோலை இழந்து தமிழினியிடம் ஃபோர்ஸ் பண்ண முயற்சிக்கின்றான். தமிழினி தன் குரலில் அழ ஆரம்பிக்கின்றாள். அர்ஜுன், நான் உங்களை ரொம்ப நம்பினேன். இது நான் நினைச்ச காதல் இல்ல. அந்த வார்த்தைகள் அர்ஜுனை சற்று ரியாலிட்டிக்கு கொண்டு வருகின்றது. அவன் நடுக்கத்துடன் பின்வாங்குகின்றான். தமிழினி ரூமுக்கு ஓடி போய் கதவை மூடி அழுக ஆரம்பிக்கின்றாள். காலை அர்ஜுன் சோகமாக தமிழினியிடம் வருகின்றான். அவள் முகத்தை பார்க்க முடியாமல் தவிக்கின்றான்.
தமிழினி, நான் நேத்திக்கு ராத்திரி உன்கிட்ட அப்படி நடந்திருக்க கூடாது. என்னைய நினைச்சா எனக்கே கேவலமா இருக்கு. உன்னைய பார்க்கும்போது என் மனச உடைஞ்சு போச்சு. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. தமிழினி கண்ணீருடன், நீங்க என் சேஃப் பிளேஸ். ஆனா நேத்திக்கு ராத்திரி நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? என்னோட நம்பிக்கையே உடைஞ்ச மாதிரி இருந்துச்சு என்று கூறிவிட்டு அந்த ரிசார்ட்டை விட்டு கிளம்பி விட்டாள். அந்த நாள் முதல் அர்ஜுன் ட்ரிங்க்ஸை கம்ப்ளீட்டாக அவாய்ட் செய்து விட்டான். தமிழினியின் நம்பிக்கையை திரும்ப பெற அவன் பல நாட்கள் முயற்சி செய்கின்றான். சில நாட்களுக்கு பிறகு தமிழினி அவன் ஜெனியூன் சேஞ்சை பார்க்கின்றாள். அவன் ட்ரிங்க்ஸை மட்டும் இல்லாமல் தமிழினியின் டிசிஷன் எல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிக்கின்றான். ஒரு நாள் அவன் மெதுவாக ப்ரப்போஸும் செய்கின்றான். தமிழினி, நான் உங்களை காயப்படுத்தினதுக்கு இன்னும் கில்ட்டியா தான் ஃபீல் பண்றேன். ஆனா உங்க ஃபியூச்சர் சேஃப் அண்ட் ஹாப்பியா இருக்கணும். உங்க மனசுக்கு ஓகேனா நாம ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணலாம். உங்களுக்கு பிடிக்கலனா வேணாம், நான் ஃபோர்ஸ் பண்ண விரும்பல என்று கூற தமிழினி மெதுவாக அவனை பார்த்து, நான் உங்களை மன்னிச்சிட்டேன் அர்ஜுன். நம்ம காதல் இன்னும் பியூரா இருக்கணும். நான் அதை தான் ஆசைப்படுறேன் என்று கூறுகின்றாள். ஒரு நாள் தமிழினி தன் அம்மாவிடம் போனில் பேசிக் கொண்டிருந்தாள். அந்த கால் முடிந்ததும் கண்ணீர் விட்டு அழ ஆரம்பித்தாள். அர்ஜுன் மெதுவாக வந்து, என்ன ஆச்சு தமிழினி என்று கேட்க, தமிழினி, அம்மா ஹெல்த் ரொம்ப மோசமா இருக்கு அர்ஜுன். நான் எப்பவும் அவங்களுக்காக ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆனா இப்ப ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸா ஃபீல் பண்றேன் என்று கூற, அர்ஜுன் அவளது கையை பிடித்து மெதுவாக சொல்கின்றான். நீ இப்ப ஒருத்தி இல்ல, நான் உன் கூட இருக்கேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து உங்க அம்மாவை கவனிப்போம், ஓகேவா? இந்த வார்த்தைகள் தமிழினியை முற்றிலும் உருக செய்கின்றது. சில மாதங்களுக்கு பிறகு தமிழினியின் அம்மா நல்லபடியாக ரெக்கவர் ஆகின்றார். அந்த நாள் இரவு தமிழினி அர்ஜுனை பார்க்க வந்தபோது, நீங்க என்னோட வாழ்க்கைய மறுபடியும் அழகாக்கிட்டீங்க அர்ஜுன். நான் உங்களை முழு மனதோட ஏத்துக்கிறேன். நீங்க ரெடியா இருந்தா நம்ம ஃபியூச்சரை பிளான் பண்ணலாம் என்ன என்று சிரிக்கின்றார். அர்ஜுனும் சிரித்து கொண்டே, இதுதான் நான் நீண்ட நாளா உன்கிட்ட கேட்க ஆசைப்பட்ட ஒரு விஷயம். இனிமே உன் கண்ணுல நான் சந்தோஷத்தை மட்டும்தான் பார்க்கணும் என்ன, ஓகேவா என்று இருவரும் பேசிக்கொள்கிறார்கள். அடுத்தபடியாக அவர்களின் குடும்பங்கள் இருவருக்கும் திருமணத்தை ஏற்பாடு செய்கிறார்கள். அதன் பின் அவர்களது வாழ்க்கை சிறப்பாக அமைகின்றது. இந்த கதை காதல் மட்டுமில்ல, நம்பிக்கை, மரியாதை, அண்டர்ஸ்டாண்டிங் தான் ரிலேஷன்ஷிப்பை உண்மையிலேயே ஸ்ட்ராங் பண்றதுங்கிறத காட்டுது. இதோட இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் சொல்ற கதைகள் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். See you the next video. Bye friends.